வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருக்கும் பிரஜனுக்கும் ஒரு பெரிய சண்டை இன் ஹோட்டல் டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக பிரஜன் இந்த அளவுக்கு கோபப்படுறாரு, அண்ட் தென் பாரு சாரி கேட்குற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாரு சாரி கேட்டாங்களான்னு கேட்குறீங்களா? எஸ், பாரு உண்மையிலே சாரி கேட்டாங்க. எதுக்காகன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து கெஸ்ட்டாக உள்ளே வந்திருக்காங்க. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி, தீபக், அதுக்கப்புறம் பிரியங்கா. ஸோ இவங்க 3 பேர் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ கெஸ்ட்டுக்கு ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரு வந்து நான் மின்சார கண்ணா படைப்பாளர் அந்த சாங்க்கு நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வினோத் கூட. ஸோ கடைசியாக அவங்க மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க போல். திடீர்னு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஜனை வந்து உள்ளே கொண்டு வராரு. அவர் வந்து ரஜினி சாரா இது ஆக்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. பட் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறப்ப மின்சார கண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க தீபக்கை பார்த்து பாடுவாங்க. ஆக்சுவலாக வந்து இவரை வச்சு தானே, இவரை பார்த்து தான் அவங்க பாடணும். அப்போ தான் வந்து பிரஜன் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, பர்ஃபார்ம் பண்ணுற இடத்துல ஸ்கோப் பிரஜனுக்கு வந்து கொடுக்கல. ஏன்னா அதுக்கு பார்வதி தான் காரணம். அவங்க வந்து மின்சார கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை பார்த்து பாடினாங்க, பிரஜனை பார்த்து பாடலை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ அவருக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கல. இன்னொரு பாட்டு தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா, கமல் சாரோட பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சதந்திரத்தில் வரும்ல, 2 பேர் அடிச்சுவாங்களா, அந்த பர்டிகுலர் சாங். வியனா உள்ளே வராங்க. வியனாவும் இவங்களும் வந்து அடிச்சுக்கிறாங்க. அப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஸ்கோப் இல்லாத மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தது பிரஜனுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண அவர் வந்து, நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸே கொடுக்காம நீங்களே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முறையிடுறாரு. அதுக்கு பார்வதி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல முடிவு பண்ணது, எனக்கு அங்கே போய் ஃபோக்கஸ் மிஸ் ஆகி எனக்கு என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் நான் பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணலையோ பண்ணலையோ, ஒரு ஆர்டிஸ்ட்னா அங்கே போய் ஆன் ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நான் ஆர்டிஸ்ட், ஸோ எனக்கு அந்த வழி தெரியும். ஸோ எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எனக்கு வந்து ஸ்பேஸே கொடுக்காது, எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அது இந்த பிரச்சனை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எஸ் பார்வதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், லாஸ்ட் மினிட்ல நான் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலான்னு சொன்னது என் தப்பு தான். பட் நான் அங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக சாரி பிரஜன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரிலாம் கேட்காதீங்க, நீங்கள் வந்து பண்ணது தப்பு, ஆனால் இது வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விச் மீன்ஸ் இன்னொரு தடவை ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா இவங்க பர்ஃபார்ம் பண்ணால் தான் பாயிண்ட்ஸ் ஸ்டார்ஸ் கிடைக்கும்ல. ஸோ அது கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, பட் பாரு கொஞ்சம் அடக்கி வசிக்கிறாங்க. ஏன்னா அது கிடைக்காம போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. பட் பிரஜன் வந்து டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் ஆகி அவங்ககிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி அங்கங்கே போகிறாரு. பட் இதுக்கு அவங்க வந்து விஜய் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் மினிட்ல வந்து பண்ணேன், எனக்கு எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் நீ தானே சொன்னேன், பாரு இப்போ பாரு அவர் என்ன திட்டிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் விக்ரம் வந்து அடுத்த கட்டம் பேசல. ஏன்னா இங்கே சில ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அங்கே விருந்தாளிங்க, விச் மீன்ஸ் கெஸ்ட்டாக வந்து 3 பேர் பார்ப்பாங்க. ஸ்கோர் கொடுக்குறப்ப ஏதாவது ஸ்டார் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றனால கொஞ்சம் எல்லாரும் அடக்கி வாசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் ஹோட்டல் டாஸ்கில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.